வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் சோர்வு. இந்த உடல் சோர்வு எதனால வருது, இதை எப்படி நம்ம உணவு முறையில சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை அனீமியா, இரத்த சோகைனாலதான் நிறைய பேருக்கு உடல் சோர்வு வருது. இந்த இரத்த சோகையை தீர்க்கணும்னா டெய்லி பேச்சம்பழம் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை ஜூஸ் எடுத்துக்கோங்க, பச்சை கலர்ல இருக்க காய்கறிகள் நல்லாவே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு உடல் சோர்வு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களுக்கும் உடல் சோர்வு உருவாகும். இதை எப்படி சரி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, டெய்லி காலையில ஒரு 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஒரு 1/2 hour இல்ல 1 hour சன்னுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறது மூலியமா உங்களுக்கு டயர்ட்னஸ் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 குறைபாடுனாலேயும் உடல் சோர்வு வரலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா நல்ல மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல விட்டமின் B12 உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா நல்லா ஆட்டு ஈரல் எடுத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான உணவுன்னு பாத்தீங்கன்னா பனானா. இந்த பனானால உங்களுக்கு ரிச் பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். உடல் சோர்வுக்கு நல்ல தீர்வு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 பனானா எடுத்துட்டே வாங்க ரெகுலரா டயட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரதச்சத்துகள். இது கம்மியா இருக்கவங்களுக்கும் உடல் சோர்வு வரும். ராஜ்மா எடுத்துக்கலாம், பச்சை பயிறு, சிவப்பு கொண்டக்கல்ல, நட்ஸ், இது எல்லாமே நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு டயர்ட்னஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுங்க. இது எடுக்கும் போது உங்களுக்கு பிளட் இம்ப்ரூவ் ஆகி எனர்ஜி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்துல டயர்ட்னஸும் ரெடியூஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் 3மே இருக்கு. வாரத்துல 2 முறையோ இல்ல 1 முறையோ பிரண்ட சட்னியோ துவையலோ பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும் போதும் உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது மூட்டு வலிகள் இருந்தாலும் சரியாகும். உடல் சோர்வு நல்லாவே கேட்கும். போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா தூக்கமின்மை. யார் யாருக்கெல்லாம் தூக்கம் நல்லா வரலையோ, ஒரு 8 மணி நேரம் யார் யாரெல்லாம் நல்லா தூங்காம இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் உடல் சோர்வு கண்டிப்பா இருக்கும். அதனால தூக்கத்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் உடல் சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வேலை பார்க்காம ரொம்ப லேசியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் உடல் சோர்வு தீராது, அதிகமாயிட்டே தான் இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாச்சும் எக்ஸசைஸோ ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ பண்ணுங்க. இது மூலியமா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதெல்லாம் செஞ்சும் உங்களுக்கு உடல் சோர்வு தீரல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணவும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணவும், புத்துணர்ச்சி அளிக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.